கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 25/3/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் தட்டச்சர், சட்டமன்ற பேரவை செயலக பணி. இரண்டாவது போஸ்ட் தட்டச்சர், ஊரக வளர்ச்சித்துறை, நாமக்கல். மூணாவது போஸ்ட் தட்டச்சர், நில சீர்திருத்தத்துறை. நாலாவது போஸ்ட் தட்டச்சர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை. அஞ்சாவது போஸ்ட் தட்டச்சர், கைத்தறித்துறை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 25/3/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் தட்டச்சர், தலைமைச் செயலக பணி, நிதித்துறை அல்லாத. இரண்டாவது போஸ்ட் தட்டச்சர், ஆதி திராவிடர் நலத்துறை. மூணாவது போஸ்ட் தட்டச்சர், வனத்துறை. நாலாவது போஸ்ட் தட்டச்சர், இந்து சமய அறநிலையத்துறை. அஞ்சாவது போஸ்ட் தட்டச்சர், தொல்லியல் துறை. ஆறாவது போஸ்ட் தட்டச்சர், நெடுஞ்சாலைத்துறை. ஏழாவது போஸ்ட் தட்டச்சர், அரசு தேர்வுகள் இயக்கம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 25/3/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் தட்டச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை. இரண்டாவது போஸ்ட் தட்டச்சர், தலைமை மின் ஆய்வுத்துறை. மூணாவது போஸ்ட் தட்டச்சர், சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை. நாலாவது போஸ்ட் தட்டச்சர், குற்ற வழக்கு தொடர்புத்துறை. அஞ்சாவது போஸ்ட் தட்டச்சர், மாவட்ட முதன்மை நீதிபதி, திருநெல்வேலி. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட்டச்சர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்களின் தெரிவு பட்டியல், அதாவது செலக்ஷன் லிஸ்ட் 193 டிபார்ட்மெண்ட்டுக்கு நியமன அலுவலர்களுக்கு கலந்தாய்வு முடிவுற்ற 14 வேலை நாட்களில் தேர்வாணையத்தால் விரைவாக அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வரைக்கும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.